மேலாய் நம்மை நேசிக்கும் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளின் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்தி செல்லும் தேவன் உங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சமமான பாதையிலே நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரான பாதையில் செம்மையாக ஓட கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியில் நாம் எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொண்டோம். இன்று 16, 17ஆம் அதிகாரங்களை பார்ப்போம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை புறக்கணிக்கப்பட்ட ஒரு அழுக்கான குழந்தையை தத்தெடுப்பதைப் போல உருவகப்படுத்துகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். இந்த புத்தகத்தின் பல இடங்களில் எசேக்கியேல் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்று சொல்வதின் காரணம், இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே சொல்கிறார் என்பதை திட்டவட்டமாய் உறுதிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். இந்த அதிகாரத்தில் உருவகப்படுத்துகிற அந்த அழுக்கான தூரமாய் எறியப்பட்ட தவறான வழியிலே பெறப்பட்ட அந்த அனாதை குழந்தை யார்? அதுதான் எருசலேம். எனவேதான் எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. இது இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்பத்தை குறித்து சொல்லவில்லை. ஆபிரகாமை குறித்து, சாராளை குறித்து கூறவில்லை. இங்கே எருசலேம் நகரத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். இது எமோரியரின் ஒரு பட்டணம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எருசலேம் எமோரியரின் பட்டணம் மட்டுமல்ல, இது ஏத்தியரின் பட்டணமும் கூட. ஏத்தியன் ஒரு பெரிய தேசம். குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவர்கள் இந்த முழு நிலப்பரப்பையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருந்தார்கள். இதுதான் எருசலேமின் பின்னணியம். பிரியமானவர்களே, பெருமைப்பட்டு கொள்ள அந்த பட்டணத்திற்கு எதுவுமே இல்லை. எசேக்கியேல் 16, 4ஆம் 5ஆம் வசனங்கள், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதனால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். தகாத முறையிலே பிறந்த தூரமாய் எறியப்பட்ட ஒரு அனாதை குழந்தைதான் இது. யாருக்கும் அதன் மேல் ஒரு கண்ணும் இல்லை, எந்த இரக்கமும் இல்லை. பாருங்கள், எசேக்கியேல் 16, 6 முதல் 8 வரை, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் வெறித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இதைத்தான் கர்த்தர் எருசலேமிற்காக செய்தார். இதே காரியத்தை தான் கர்த்தர் நம் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார். நமக்கு சிறந்த ஒரு பின்னணியும் இல்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். நாமும் பாவத்திலே தான் பிறந்தோம். இதைத்தான் தாவீது அரசன் சொல்லும் பொழுது சங்கீதம் 51, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று எழுதுகிறார். தாவீதும் நம்மை போலத்தான். நம்மை விட அவர் எந்த விதத்திலும் வேறுபட்டவர் அல்ல. நாமும் பெருமைப்பட்டுக் கொள்ள நமக்கு என்ன இருக்கிறது? உங்கள் முன்னோர்கள் பெரிய ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்களும் பாவிகள்தான். அவர்களுக்கும் தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை தேவையாய் இருக்கிறது. இதுதான் நம் ஒவ்வொருவருடைய ஆரம்பமும். நாம் அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்து போனவர்களாய் இருந்தோம்.
எருசலேமிற்காக கர்த்தர் என்ன செய்தார்? 6வது வசனத்தை பாருங்கள். நீ பிழைத்திரு என்றேன் என்று வாசிக்கிறோம். நம்மை பார்த்தும் யோவான் 3:7 நான் வாசிப்பது போல நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார். நம்மோடு கூட ஒரு இலவசமான உடன்படிக்கையை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தவறான வழியில் பிறந்ததால் அன்று யாருக்கும் வேண்டாம் என்று தூர எறியப்பட்டு இரத்தத்தில் கிடந்த அந்த குழந்தையை கர்த்தர் எடுத்து தண்ணீரால் கழுவி, இதே போலத்தான் நாமும் பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்படையும் பொழுது கழுவப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் அவருடைய பிள்ளைகள் மேல் எந்த குற்றமும் இல்லை. இது மட்டுமல்ல, நமக்கு எண்ணெய் பூசினார். அதாவது பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை அபிஷேகம் செய்கிறார். என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன் என்கிறார். அதுதான் அவருடைய நீதியாகிய வஸ்திரத்தினால் நம்மை மூடியதை குறிக்கிறது. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்க முடியும். இந்த பட்டணத்திற்கு என்ன ஆனது? அவள் வளர்ச்சி அடைந்த பொழுது ஒரு இளம் மங்கையைப் போல வளர்ச்சி பெற்றாள். ஆனால் விபச்சாரியாய் போய்விட்டாள். விக்கிரகங்களை சேவித்து தேவனுக்கு தன் முதுகை காட்டிவிட்டாள். அன்றொரு நாள் ஏசா ஒரு நேர கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல இன்னும் உலகத்திற்காக தங்களை விற்று போட்ட கிறிஸ்தவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பாராக. பிரியமானவர்களே, பிசாசானவன் நம்மில் பலரை அவன் வாங்கிக் கொள்ள முடியும். தேவனை விட்டு திரும்ப திரும்ப நாமும் வழிவிலகி போய்விட முடியும். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் மிக எளிதாக ஒரு விசுவாசி கர்த்தரோடு உள்ள உறவிலிருந்து உலகத்தின் பக்கம் சென்றுவிட முடியும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 53 முதல் 55 வரை பாருங்கள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும், சமாரியாவையும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இரட்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றிலும் வெட்கமடைவாய். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தையும் 55ஆம் வசனத்தையும் மேலும் 37ஆம் அதிகாரத்தையும் சில குழுக்கள் தவறாய் பயன்படுத்துகிறார்கள். இந்த வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுவது என்ன? உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் சொல்லும் பொய்யான வாதம். 37ஆம் அதிகாரத்திலே அவர்கள் குறிப்பாய் சொல்லும் வசனம் என்ன தெரியுமா? வசனம் 12 வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:12 ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இங்கே துன்மார்க்கரை உயிரோடு எழுப்பி நித்திய வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லவில்லை. 11ஆம் அதிகாரத்திலேயும் 37ஆம் அதிகாரத்திலேயும் தேவன் சொல்வதெல்லாம் அந்த தேசத்தை, அந்த நகரத்தை நான் மீண்டும் நிலைநிறுத்துவேன் என்பதைத்தான் சொல்லுகிறார். அங்கே வாழ்ந்த மக்களை குறித்து அவர் சொல்லவில்லை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலேயும் சோதோம் பட்டணம் மீண்டும் கட்டப்படும் என்கிறார். இன்றும் சவக்கடலை சுற்றி வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் யாரையும் அங்கே ஈர்க்கும்படியாக அங்கே எதுவும் இல்லை. 37ஆம் அதிகாரத்திலேயும் கர்த்தர் அந்த தேசம் மீண்டும் கட்டப்படும் என்றுதான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவர் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் கற்றுக்கொள்கிற எதிர்கால வாழ்க்கை குறித்த எந்த வெளிப்பாடும் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பி அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எந்த ஒரு இடத்திற்கும் அவர்களை கொண்டு செல்லும்படியாய் அவர் வாக்கு பண்ணவில்லை. ஆனால் நமக்கான அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியில் தான் ஒரு பரலோகம் உண்டு என்று கூறியிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலைத்தான் ஆபிரகாம் எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக நிலைநிறுத்தப்படும். பழைய ஏற்பாட்டிலே இந்த பகுதிகளுக்குள்ளே
புதிய ஏற்பாட்டின் எந்த கொள்கையையும் நீங்கள் சேர்த்து கொள்ள முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுக்கும் சத்தியம் புதிய ஏற்பாட்டிலே உறுதி செய்யப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக சொல்லும் 2 உயிர்த்தெழுதல்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய உயிர்த்தெழுதல், அடுத்தது கர்த்தரை விசுவாசியாதவருடைய உயிர்த்தெழுதல். ஆனால் நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த வேத பகுதிகள் எருசலேம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்பதை குறித்து மட்டும் நான் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் மிக உன்னதமான முறையில் நிறைவடைகிறது. தேவன் இந்த தேசத்தோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றப் போகிறார். அந்த ஜனங்களின் பாவம், அவர்களுடைய கலகம், அதாவது தேவனை விட்டு தொடர்ந்து விலகி போய்கொண்டே இருக்கும் குணநலன், அவருடைய பின்வாங்கும் நிலைமை, இது எதுவும் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை அளிக்காது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 16:60 முதல் 63 வசனம் வரை. ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கடந்த காலத்தில் செய்த உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்வது மட்டுமல்ல, அவர்களோடு புதிய ஒரு உடன்படிக்கையையும் ஏற்படுத்த போகிறார். துரதிர்ஷ்டவசமாக பலர் இந்த வேத பகுதியை சரியாய் படிக்கவில்லை. இதை நாம் சரியாய் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு எதிர்கால நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இதில் 2 கழுகுகளை குறித்த ஒரு விடுகதையை பார்க்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17 முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஓமைகள் மூலமாகவும் விடுகதை மூலமாகவும் நீ பேசு என்கிறார். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசி சாதாரணமாய் அவர்களோடு பேசினால் அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். எனவே புதிய வழிமுறைகளை கையாண்டு அவர்களோடு என்னுடைய வார்த்தையை சொல்லு என்கிறார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வரை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனி கிளையை பிடித்து அதன் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. இந்த பெரிய கழுகு வேறு யாரும் அல்ல, நேபுகாத்நேச்சாரும் பாபிலோனும் தான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவனே பாபிலோனின் அரசனாயிருந்தான். பாபிலோனுக்கு உருவகமாக மற்றொரு இடத்திலேயும் கழுகு குறிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி இதை பயன்படுத்தினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தானியேல் பாபிலோன் ராஜ்யம் கடலில் இருந்து மேல் எழும்புவதாக கண்டார். அது ஒரு சிங்கத்தைப் போலவும் கழுகை போல இறக்கைகளை கொண்டதாயும் இருந்தது. இதை தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எனவே இங்கே நேபுகாத்நேச்சாரும் பாபிலோனும் கேதுரு மரத்தின் மேல் வந்து மரத்தின் மேல் பகுதியை அழிக்கப் போகிறது. இங்கே மரம் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்தை தான் குறிக்கிறது. குறிப்பாய் தாவீதின் அரியணையை குறிப்பிடுகிறது. அதாவது அதோடு கூட தாவீதின் அரச பரம்பரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. இந்த அடுத்த கழுகு
அந்த காலத்தில் வல்லமையோடு இருந்த எகிப்து தேசத்தை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சாரும் சிதேக்கியாவும் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். என்றாலும் சிதேக்கியா அந்த ஒப்பந்தத்தை முறித்து எகிப்தை நோக்கி திரும்பினான். அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது என்று நாம் வசனத்திலே வாசிக்கும் காரியம் இதுதான். இந்த திராட்சை செடி வேர் விட்டு வளரும்படியாக எகிப்தின் மண்ணிலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எகிப்திலிருந்து அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் எகிப்தும் கீழ் நோக்கி செல்ல போகிறது. நேபுகாத்நேச்சார் எகிப்தையும் கைப்பற்றி அழித்தான். அதையும் தனது அரசாட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். கடைசியாக எசேக்கியேலின் இந்த உருவகங்கள் மூலம் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லும் செய்தி இதுதான். கவனியுங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. இப்போதும் இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடே உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படி தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதுனால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பிக்கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பிக்கொள்வானோ? இங்கே சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால், நேபுகாத்நேச்சார் தான் செய்த உடன்படிக்கையை காத்து கொண்டான். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். அதாவது தேவனை அறியாத ஜனம் அதை காத்து கொண்டது. இது எப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லையா? இப்பொழுதும் சில திருச்சபைகளிலே சில மனிதர்கள் தங்கள் வேதத்தை சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு வருவார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு வெகு தூரமாய் இருக்கும். அவருடைய வாயின் வார்த்தைகளையும் செயல்களையும் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் மறுபக்கத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் கூட்டம் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் சிதேக்கியாவின் அரியணையை அழிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறான். பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17:18. இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை. உடன்படிக்கையை முறித்து போட்ட சிதேக்கியா தப்பப் போவதில்லை என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார். இந்த உலகத்திலே தேவனை மறந்து கிறிஸ்தவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஒரு நாள் அவர்களுக்கும் தண்டனை காத்திருக்கிறது. தேவன் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17:24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். தாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை விட்டு வழிவிலகி போன ஜனங்களை தண்டிக்க கர்த்தர் தேவனற்ற தேசங்களை கொண்டு வந்து தன் ஜனங்களை அழிப்பார். ஒரு காலத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி வந்த கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்பட்ட தேசங்களும் இன்று தேவனை விட்டு வழிவிலகி போய்விட்டது. உலகத்திலே இன்று சமாதானம் இல்லை. தேசத்திற்குள்ளும் சமாதானம் இல்லை. மற்ற தேசங்களோடு உள்ள உறவிலையும் சமாதானம் இல்லை. எங்கும் பிரச்சனைகள், கலவரங்கள், குழப்பங்கள். இந்த தினமும் தங்கள் பாவங்களின் விளைவுகளை விட்டு தப்பிக்கொள்ள முடியாது. தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பது உறுதி. பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டாலும் இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். தேவன் அருவருக்கிற பழக்க வழக்கங்கள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை கர்த்தர் இந்த நேரத்திலே நமக்கு உணர்த்துவார் என்றால், நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எருசலேம் ஜனங்களைப் போல எங்களிலே பலர் நாங்கள் உம்மை விட்டு அடிக்கடி வழி விலகி பின்வாங்கி போய்விட்டோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்கள் பாவங்களை மன்னியும். இப்பொழுதும் எங்கள் பாவங்களை உணர்ந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலேயும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரே,
தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் அனுதினமும் உம்மை பின்பற்றி வாழ நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக மரித்த எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இலவச ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் கேட்ட செய்தி ஒருவேளை புதிய செய்தியாக இருக்கலாம். என்றாலும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு இருந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். சங்கீதம் 69:33.